Hi friends, welcome to Vismiya Kudal. ஸ்கின் க்ளோவாக இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து ஒரு நைட் க்ரீம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின்ல நைட்டு வந்து நல்ல முகத்தை வந்து கழுவிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய வெளியிலலாம் போயிருப்போம், நம்மளோட போர்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் வந்து அழுக்கெல்லாம் செட்டில் ஆகிருக்கும். அதனால முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு இந்த க்ரீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்ப உங்களோட முகம் வந்து நல்லா பழப்பழன்னு இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் போடுவோம்ல, இங்கே போடுவோம், நெத்தியில் போடுவோம், மூக்கில் இந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த இடத்துல எல்லாம் நல்ல பளபளன்னு இருக்கும். இது வந்து ஒரு 7 days நீங்க யூஸ் பண்றப்பவே ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து தெரியும். ரொம்ப சிம்பிள். இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அது என்ன, எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஒரு க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து உருளைக்கிழங்க தோலோட நல்லா துருவி வச்சிருக்கேன். அதில் தண்ணியெல்லாம் எதுவுமே கலக்க வேண்டாம். அதோட சாரை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கைப்படாமல் பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு. கைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா 7 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உங்களோட பாடியில் பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் பண்ணும். ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து லெமன் ஜூஸு, ஆலோவேரா வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்க்காத பிளைன் ஆலோவேராவை எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர், உங்களுக்கு டேன் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த காஃபி பவுடர் வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் சேர்த்துருக்கிறதுனால இது நம்ம அந்த கண்டினியூவாக பீட் பண்ணுறப்ப ஒரு மாதிரி நுரையா வரும். அது அப்படியே ஒரு 1/2 hour 1 hour விட்டிங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும். கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அந்த ஒரு கொஞ்சம் ஜெல் பேஸாக வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நுரை மாதிரி இருக்கே அப்படிங்கிறது வந்து நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த ஜெல் பேஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்குமே இது வந்து ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்தேன். எப்படி லைட்டாக வந்து அந்த நுரை வந்து அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை உங்களோட ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் வரும், காஃபி பவுடர் ஆட் பண்ணதுனால. ஆனால் அது வந்து பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்ல ஆல்ரெடியே நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு படுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஓவர் நைட் வந்து விட்டுருங்க. இல்லை எனக்கு ஸ்கின்ல எது இருந்தாலும் தூக்கமே வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 1 hour உங்களோட ஸ்கின்லேயே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிளைன் வாட்டரில் லைட்டாக ரொம்ப தேய்ச்செல்லாம் கழுவ வேண்டாம். அந்த பிசுபிசுப்பு போகிறதுக்காக சொல்கிறேன். லைட்டாக வந்து கழுவிட்டு அப்படியே டேப் பண்ணணும். உங்களோட முகத்தில் அந்த துண்டை வந்து டேப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே படுங்க. காலையில் உங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அண்டரை இருக்குது அப்படின்னாக்கா கண்ணுக்கிட்டலாம் நல்ல ஒரு டீப் மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். 7 daysக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து எப்படி இருக்குது உங்களோட ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்குமே வந்து யூஸ் ஆகும். நீங்கள் லைட்டாக இந்த டேப் பண்ணுறப்பவே அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் காஃபி பவுடர் சேர்த்ததுனால உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கையுக்கும் கீழே வந்து அந்த ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, கழுத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் நைட் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.